இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதித்யா, அப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனடா. சாரிடா. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் உங்க அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். நான், தமிழ், நீ எல்லாரும் சேர்ந்து ஊர் சுத்தலாம். நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். டாய்ஸ் எல்லாம் வாங்கலாம். இப்படி உங்களுக்காகவே வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. மித்ரா, நீ இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதே தான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். அது தூக்கம் வரல மித்ரா. அதனாலதான் சும்மா அப்படியே வாக் போயிட்டு இருந்தேன். உண்மையாவா ஆதி? நடுராத்திரியில வீட்டுக்குள்ளே வாக்கிங் போறதெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். மித்ரா, என்ன உன் பிரச்சனை? எதுக்கு இந்த மாதிரிலாம் விசாரிக்கிற? தூக்கம் வராம வெளியே நடந்துட்டு வரேன்னு சொன்னது ஒரு தப்பா? நீங்க உங்க ரூமுக்கும் பாரதி ரூமுக்கும் வாக்கிங் போனத நான் பார்த்தேன் ஆதி. அதனாலதான் கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே, இப்ப நான் எதுக்கு அங்க போனேன்னு உனக்கு தெரியும் அதானே? நீ ஆதித்யாவை திட்டி அனுப்புனது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அவன் அழுதுட்டு வர போனான். அதனாலதான் ஆதித்யா தூங்கிட்டானா இல்லையான்னு பாக்கிறதுக்காக போனேன். போதுமா? எந்த தப்புமே இல்ல ஆதி. ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதாவது உனக்கு அவங்க மேல இருக்கிற அக்கறை இன்னும் கொஞ்சம் கூட குறையல. அப்படிதானே? நீயும் என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குவேன்னு நான் நம்பினேன். ஆனா நடு ராத்திரியில அந்த பையன் தூங்கிட்டானா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ற. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது ஆதி? இங்க பாரு ஆதி, நம்மள உயிரே வச்சிருக்க. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நான் உன்னை ரொம்பவே நம்புறேன் ஆதி. தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராத. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்.